ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் மட்டன் குருமா செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 10-11 முந்திரி பருப்பு, 6 டீஸ்பூன் கசகசா. இதை நீங்கள் ஹாட் வாட்டரில் கூட ஊற வச்சுட்டு சேர்த்துக்கலாம். நான் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி மைய பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். குக்கரில் ஒரு கரண்டி ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. எல்லா ஸ்பைசஸும் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, கல்பாசி, காரத்துக்கு 5 6 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபைனாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா வேக வச்ச மட்டன் சேர்த்துக்கோங்க. நான் மட்டன் வேக வைக்கும் போதே உங்களுக்கு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டேன். மஞ்சள் தூள் சேர்க்கக்கூடாது, கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ மட்டனையும் சேர்த்து வதக்கிட்டு தக்காளிக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷான தயிர் ஒரு கரண்டி சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டு ஊற்றி தேவையான அளவு உப்பு தண்ணீர் ஊற்றி குக்கரில் 2 விசில் நல்லா விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பர்ஃபெக்டான ஒயிட் குருமா ரெடி ஆயிரும். ஃபைனலாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கவிதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.